எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? சர்ச்சுக்கு போனீங்களா? சர்ச்சுக்கு போனீங்க. கொஞ்சம் பேர் போயிருப்பீங்க, கொஞ்சம் பேர் நெக்ஸ்ட் வீக் போவீங்க, கொஞ்சம் பேர் அதுக்கு அடுத்த வீக் போவீங்கல்ல. குட்டி பிள்ளைங்களும் பெரியவங்களும் போயிருக்க மாட்டீங்க. மிச்சம் நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம்? சீக்கிரமாக நம்ம சர்ச்சுக்கு போகலாம். சரியா? இந்த வாரம் நம்ம சண்டே ஸ்கூலுக்கு போகலாமா? இந்த வாரம் கூட நமக்கு ஸ்டோரி டைம், ஆக்டிவிட்டி, ஆக்ஷன் சாங் அண்ட் டீம் செக்ஷன். இப்போ நமக்காக ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணலாமா சில்ட்ரன்? ஹலோ சில்ட்ரன், நம்ம இப்போ ப்ரே பண்ணிட்டு சண்டே ஸ்கூலுக்கு போகலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க, நீல் டவுன் போடுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேலையை தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தாவே எங்களை நல்ல சுகத்தோடு நீங்க பாதுகாத்து வந்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க, கொடி நன்றி ராஜா. இப்பொழுதும் எசப்பா எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல நாங்க கொடுக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் அப்பா சண்டே ஸ்கூல்ல அப்பா ஒவ்வொருவரோட ஏசப்பா கர்த்தர் நீங்க வசனங்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் அப்பா நீங்க ஸ்டோரிஸ் மூலமாகவும் நீங்க பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகளையும் உடைய கரத்துல கொடுக்கிறப்பா. ஆன்லைன் கிளாஸ் மூலமாய் பிள்ளைகள் அப்பா நல்லபடி ஆண்டவரை அவரை படித்து நல்ல ஞானத்தை வளர்த்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சுக பலனை ஆரோக்கியத்தையும் நீங்க கட்டளையிடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே பிள்ளைகள் எப்பொழுதும் எசப்பா உண்மை தியானிக்கிற பிள்ளைகளாய் ஒரு ஜெப வீரர்களாய் கர்த்தாவே பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. மறுபடியும் எங்களையும் உங்க பிள்ளைகளையும் உடைய கரங்கள்ல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இப்போ அக்கா ஆக்ஷன் சாங் சொல்லி தருவாங்க, நீங்க கத்துக்கங்க. சரியா? ஓகே கிட்ஸ், ஜெனிஷாக்கு ஒரு புது சாங் கற்றுக்கிட்டோம். ஞாபகம் இருக்குதா? இஃப் எனிதிங் இஸ் எக்ஸலென்ட்னு ஞாபகம் இருக்குதா? வெரி குட். இப்போ எல்லாரும் ஒரு வாட்டி ஆக்ஷன் பண்ணலாமா? ஹை குட்டீஸ், வெல்கம் டு ஸ்டோரி டைம். நம்ம இந்த வீக்கில் இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ட்ரீ ஃப்ரூட் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த ட்ரீ எப்படி இருக்கணும்? அந்த ட்ரீ செழிப்பாக இருக்கணும். செழிப்பாக இருந்தால் தான் அதனுடைய ஃப்ரூட் நல்ல டேஸ்டியாக நல்லா இருக்கும் இல்லையா? அதோட ரூட் நல்லா மண்ணில் போய் இருக்கணும். அதோடைய மெனியூர் எல்லாம் நல்லா எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் அதுக்கு நல்லா தண்ணி வேணும். இதெல்லாம் வேணும்னு இருந்தால் தான் அந்த மரம் நல்லா கனி கொடுக்கணும். அது மாதிரி நமக்கும்
ஹோலி ஸ்பிரிட்டோட ஃப்ரூட்ஸ் நம்மகிட்ட இருக்கணும்னா நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆழமாக வேரூண்டி இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும். சரி, இன்னைக்கு அந்த ஃப்ரூட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டான அன்பை பற்றி நம்ம படிக்க போகிறோம். எதை பற்றி படிக்க போகிறோம்? அன்பை பற்றி படிக்கிறோம். ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வந்து நீங்கள் கலேஷியன்ஸு 5:22 and 23 படிக்கலாம். இந்த அன்பை பற்றி நீங்கள் 1 Corinthians 13 சாப்டரில் ஃபுல்லாக அன்பை பற்றி இருக்குது. சரியா? நான் அன்பை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு அப்பா இருந்தாங்க, அவங்களுக்கு 2 sons இருந்தாங்க. அது அப்பா ஃபாதர் வாஸ் a very rich man. He loved his sons very much. எல்லா சன்ஸுக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். நமக்குலாம் நம்ம அப்பாவை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்பானா நமக்கு ஒரு ஸ்பெஷல் இல்லையா? அப்பாவுக்காக நம்ம ஹார்ட்டில் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும். எவ்வளோ வயசானாலும் நம்ம அப்பாவை நம்ம ரொம்ப நேசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க 2 பேருக்கும் அவங்க அப்பானா ரொம்ப இஷ்டம். அவங்க அப்பா அவங்கள ரொம்ப அன்பாக வளர்த்து வந்தாங்க. அப்போது இந்த 2வது பையனுக்கு பேட் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுனால அவன் வந்து அவனுக்கு பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்போ அவன் அவங்க அப்பாட்ட அடிக்கடி அப்பா கிட்ட வந்து காசெல்லாம் கேட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பித்தான். அப்போ அவங்க அப்பா காசு கொடுத்தாங்க, ஆனால் அவனுக்கு அது பத்தவே இல்லை. அப்பா அதே நேரத்தில் அவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணினாங்க, அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. நிறைய நேரம் நம்ம அப்பா அம்மா சொல்கிற அட்வைஸ் நமக்கு பிடிக்கிறது இல்லை இல்லையா? அப்பா அம்மா நம்மளை ரொம்ப நேசிக்கிறனால தான் நமக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பையனுக்கும் அவங்க அப்பா நிறைய அட்வைஸ் சொன்னாங்க, அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. அவனுக்கு அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்த பணம் பத்தலை, ஏன்னா அவனுக்கு நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருந்தது. அதனால் அப்பாட்ட வந்து சண்டை போட்டான். அப்பா, நீங்கள் எனக்கு சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருங்க, என்னுடைய பங்கை எனக்கு கொடுத்துருங்க. அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. அதனால் அப்பா கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? அப்பா வந்து அந்த சொத்தை அவனுக்கே பிரித்து கொடுத்துட்டாங்க. அவன் அதை எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போனான். அவனுக்கு பயங்கர சந்தோஷம், கையில் நிறைய காசு. அவன் போய் தப்பான இடங்களிலெல்லாம் அவனுடைய ஆஸ்தி அவன் என்ன செய்தான்? எல்லாத்தையும் அழித்து போட்டான். அவன் வந்து ஒன்று கூட வைக்கலை, ஒரு பைசா இல்லை, எல்லாத்தையும் அவன் வந்து அழித்து போட்டான். அப்போது தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல நிறைய கையில் காசு இருக்கும்போது இருப்பாங்க, காசு இல்லாதப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஒருத்தட்டியா போய் கேட்டான், எனக்கு கொஞ்சம் பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு செலவுக்கு கொஞ்சம் ஏதாவது கொடு. பட் நோபடி கே. அப்போ அவன் போய் என்ன பண்ணான்? அங்கே உள்ள ஒரு குடியானவன் கிட்ட போய் அவன் அவங்க வீட்டில் வேலைக்கு போனான். குடியானவன்னா ஃபார்மர். அவன் வந்து நிறைய பிக் வச்சிருந்தான். இப்போ இந்த பிக்கு மேய்க்கிறதுக்கு அவனுக்கு ஆள் வேணுமா இருந்தது. பிக்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்கல்ல. பிக்கு வந்து எங்கே இருக்கும்? அந்த மோஸ்ட்லி அது வந்து கட்டரில் தான் இருக்கும், அது டர்ட்டி பிளேசஸில் தான் இருக்கும். அந்த அதோடைய மெயின் ஃபுட்டு வந்து தவிடு. தவிடுன்னா தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அந்த ஹஸ்க். ஆமாம், நம்ம அரிசியில் நெல்லிலிருந்து எடுக்கிற உமி, அதை தான் தவிடுன்னு சொல்லுவாங்க. அதை தான் அந்த பன்னிக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது இவன் வந்து அதில் போய் கொஞ்சத்தை எடுத்து சாப்பிட்டு தன்னோட பசியை தீர்க்கலாம் அப்படின் போது குடியானவன் வந்து பார்த்துட்டான். அப்படியே திட்டு, எப்படி எடுப்ப நீ? என் பண்ணிக்கு வச்சிருந்த ஃபுட்டெல்லாம் நீ ஏன் எடுக்கிற அப்படின்னு. இப்போது தம்பிக்கு ரொம்ப இப்போ ஞாபகம் வருது, நம்ம அப்பா நம்மளை எப்படி வச்சுருந்தாங்க. நம்ம அப்பா நம்மளை ரொம்ப நேசித்தனால தான் நம்ம தவறு செய்யும் போதெல்லாம் அப்பா நம்மளை திருத்தினாங்க. அப்பா நம்மளை பிடிக்காமல் நம்மக்கிட்ட அவ்வளோ அட்வைஸும் கொடுக்கல, அப்பா நம்மளை நேசித்தனால தான் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட நல்லா உடுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, தங்குறதுக்கு நல்ல இடம் இருக்குது. ஆனால் மகனான எனக்கு நான் அப்பாவுடைய சொல் பேச்சு கேட்காதனால எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் எங்கள் அப்பாட்டையே நான் என்ன செய்திருவேன்? திரும்பி போவேன், அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா என்னை நீங்கள் மன்னிச்சிருங்கப்பா, நான் என்ன நீங்கள் உங்கள் மகனாக ஏற்றுக்க வேண்டாம், உங்களோட வேலைக்காரில் ஒருத்தரான்னு வச்சுக்கிங்கப்பா, எனக்கு அவங்கள மாதிரி துணி கொடுங்கப்பா, சாப்பாடு கொடுங்கப்பான்னு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவை தேடி மகன் வந்தான். அப்பாவுக்கு டெய்லி கவலை, என் பையன் எங்கே இருப்பானோ, அவன் என்ன செய்வானோ, அவன் சாப்பிட்டானோ, அவன் சாப்பிடலையோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இந்த நம்ம வாசலை பார்த்துட்டே இருப்பாங்க. என் பையன் இப்போ வருவானா, என் பையன் அப்போ வருவானா அப்படின்னு சொல்லி. இப்போது ஒரு நாள் அப்பா பார்க்குறாங்க, தூரத்தில் யாரும் நடந்து வர்றாங்க. பார்க்குறாங்க, என் மகன் மாதிரி இருக்குதே,
அப்படின்னு சொல்லி ஒன்று அவங்க அப்பா குடுன்னு இறங்கி வந்து காம்பவுண்ட்கிட்ட நின்று பார்க்குறாங்க. இது மகன் தானா? அம்மா இது மகனே தான். அப்பா ஓடி போகிறாங்க மகனை பார்க்குறதுக்கு. மகனும் அப்பாவை பார்த்தோன்னா ஓடி வர்றாங்க. 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுது முத்தம் கொடுத்து அழுறாங்க. அப்போ மகன் சொல்கிறான், அப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உங்கள் அன்பை எனக்கு புரியவே இல்லை, உங்கள் அன்பை புரிஞ்சு கொள்கிற சக்தி எனக்கு இல்லை, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன நீங்கள் மகனாக ஏற்றுக்காட்டி கூட பரவாயில்லை, என்ன நீங்கள் உங்கள் வேலைக்காரில் ஒருத்தராக ஏற்றுக்குங்கப்பா, நான் வேலைக்காரராக இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சங்கடம். அவங்க அப்பா உடனே வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, போய் என் பையனுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வாங்க, நல்ல ட்ரெஸ் கொண்டு வாங்க, மோதிரம் கொண்டு வாங்க, செயின் கொண்டு வாங்க, காலுக்கு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, என் மகன் காணாமல் போனான், என் மகன் திரும்பவும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. சொல்கிறாங்க, எல்லாம் ஆடெல்லாம் அடிங்க, பெரிய விருந்துக்கு ரெடி பண்ணுங்க, மியூசிக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மகன் திரும்பி வந்ததை கொண்டாடுறாங்க. இப்போ என்ன, அடுத்த பையன் வீட்டில் இல்லை இல்லையா, அவன் வேலைக்கு போயிட்டு அவன் வரான். வரும்போது வெளியே தூரத்தில் அவனுக்கு சத்தம் கேட்குது. என்னடா நம்ம வீட்டிலேருந்து ஏதோ மியூசிக்கெல்லாம் கேட்குது, நம்ம இப்போ தான் வேலைக்கு போனோம், காலையில் போகும்போதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ திடீர்னு என்ன கேட்குது இந்த சத்தம் அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு வேகமாக வந்து வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான், என்ன நடந்தது, என்ன நடக்குது நம்ம வீட்டில், நான் காலையில் போகும்போதெல்லாம் அமைதியாக தானே இருந்தது. இப்போ வேலைக்காரன் சொல்கிறான், நிஜமானே உங்கள் தம்பி என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க, அதனால அப்பா சந்தோஷமா பெரிய விருந்துக்கு மேளதாளத்துக்கு எல்லாத்துக்கும் அப்பா அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெரிய அண்ணா கோவம் வந்துச்சுன்னா, நான் இவ்வளோ நாள் இங்கேயே இருந்தேன் அப்பா கூட, எனக்குன்னு அப்பா ஒரு விருந்து வைக்கல, ஒரு நாள் மியூசிக்கல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணல, எங்கேயோ போய் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு எங்கெங்கேயோ ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தா அவனுக்கு வச்சாங்களா அப்பா அப்படின்னு ரொம்ப கோவத்தில் அவன் திரும்பி போகிறதுக்கு புறப்படும்போது அவங்க அப்பா ஓடி வர்றாங்க. மகனே வா, நீ என் கூடயே இவ்வளவு நாள் இருந்த, அதனால என்னுடையதெல்லாம் யாருடையது, எல்லாமே உன்னுடையது, உனக்கு நான் எதுவும் கொடுக்கணும்னு தேவை கிடையாது, பிகாஸ் யூஆர் மைன் அண்ட் வாட் எவர் வாஸ் மைன் வாஸ் யுவர்ஸ். பட் உன் தம்பி அப்படி இல்லை, ஹி டுக் ஆல் எவ்ரிதிங் அண்ட் வென்ட், அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறான். ஆனால் நீ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவனை சமாதானம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ணாவுக்கு ஏன் கோபம் வந்தது, தம்பி மேலே பொறாமை வந்தது. இதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு எரிச்சல் வந்தது இல்லையா. ஆனால் அன்புக்கு பொறாமை எரிச்சல் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 1 Corinthians 13 chapter வாசித்து பார்த்தீங்களா, அது அன்பை பற்றி, அன்புடைய கேரக்டர்ஸ் பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். ஆமாம் சில்ட்ரன், நம்ம கூட அந்த இளையகுமாரனை மாதிரி தான் இல்லையா, நிறைய நேரம் தப்பு செய்கிறோம், நிறைய பாவம் பண்ணுறோம், ஆனால் எல்லாவற்றையும் நம்ம யார்கிட்ட கொடுக்கணும், நம்ம இயேசுவானவர்கிட்ட சொல்லி அறிக்கை பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னால் அவர் நம்மளை மகனாக ஏற்றுக்கிடுவார் இல்லையா, நமக்காக பரலோக ராஜ்யத்தில் பெரிய விருந்தெல்லாம் பண்ணுவார். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, நம்ம என்னைக்காவது நம்ம வந்து நம்முடைய தப்பை நம்ம உணர்றோமா, உணர்ந்து இயேசுவானவரை நம்ம இரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் வந்து யோவான் 3:16 வாசித்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இருக்குது. உலகத்துல பெரிய அன்பு தேவனுடைய அன்பு, அவர் ஒரே குமாரனை நமக்காக தந்தார் இல்லையா. அந்த அன்பை நம்ம ருசிக்கணும் தானே. இந்த அன்பை இந்த காலங்களில் நீங்கள் வந்து பகிர்ந்து கொடுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் கிளாஸஸ் நடத்துகிறாங்க, நிறைய பேர் வீட்டில் மொபைல் இல்லை, நிறைய பேர் வீடுகளில் நெட்டு கனெக்ஷன் சரியாக இல்லை, நோட்ஸ் எழுத முடியல. அப்போ நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணலாம்ல. அவங்க வீட்டில் மொபைல் இல்லைன்னா நம்ம போய் அவங்ககிட்ட, எங்கள் அப்பா எனக்கு இவ்வளோ பெரிய மொபைல் வாங்கி கொடுத்தாரு, ஒன்று கொடுத்தாங்களா, எங்கள் வீட்டில் நாங்கள் ஒய்ஃபை வச்சுருக்கோம், உங்களுக்கு இருக்குதா, அப்படியெல்லாம் நம்ம கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் இல்லையா. இந்த காலங்கள் ரொம்ப எல்லா விதத்துலையும் நம்மளை கஷ்டப்படுத்துகிற காலமாக இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் நோட்ஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், உங்கள்கிட்ட இருக்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி தான் நம்ம நம்முடைய அன்பை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும் இல்லையா சில்ட்ரன். ஓகே, இன்னைக்கு ஆண்டி உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டோரிக்கு பேர் என்ன, ப்ராடிகல் சன். இது யார் சொன்னது? இட்ஸ் அ பேரபிள் பை ஜீசஸ் இல்லையா. ஜீசஸ் சொன்ன பேரபிளில் ஒன்று. இந்த ஸ்டோரிக்கு ப்ராடிகல் சன் அப்படின்னா 2 பேர் அதில் அண்ணன் தம்பியில் யார் கெட்ட குமார்,
ஏன் நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு பதில் சொல்லணும். சரியா? ரெண்டாவது, எனக்கு நம்ம இந்த ஸ்டோரிக்கு ஏன் ப்ராடிகல் சன்னு பேர் வைக்கணும்? இந்த பேரை நம்ம மாற்றிட்டா என்ன? நம்ம இதுக்கு வேற ஒரு டைட்டில் கொடுக்கலாமா? நீங்கள் எல்லாரும் யோசித்து எனக்கு வேற டைட்டில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறீங்களா? பார்க்கலாமா? இந்த வீக் ஃபுல்லாக காடோட லவ் பி வித் யூ ஆல். பை சில்ட்ரன். ஹாய் குட்டீஸ், நம்ம இப்போ மெமரி வேர்ஸ் படிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ்க்கும் ப்ரைமரிக்கும் அக்கா சொல்லித்தருவேன். அது இப்போ ஜூனியர்ஸ், இன்டர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் சேர்ந்து படிக்கலாம். John chapter 15 verse 13. Greater love has no one than this, than to lay down one's life for his friends. யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இப்போ ஜூனியர்ஸ், இன்டர்ஸ் அண்ட் சீனியர்ஸ். John chapter 15 verse 12 and 13. This is my commandment, that you love one another as I have loved you. Greater love has no one than this, than to lay down one's life for his friends. யோவான் 15:12-13. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? இப்போ நம்ம ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கூட ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளேன் ஷீட் எடுத்துக்கோங்க, ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பேட்டர்ன் வேணாலும் ட்ரா பண்ணலாம். இப்படி ட்ரா பண்ணிட்ட பிறகு ஸோ இந்த மாதிரி ஒரு ரெயின்போ ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் ட்ரா பண்ணலாம். இப்போது நம்ம
இதை க்ளூ பண்ண போகிறோம். இப்படி க்ளூ பண்ண போகிறோம். இந்த ட்ராயிங் மேலே நீங்கள் இப்படி பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல் ட்ராயிங்க்கும் நீங்கள் பண்ணணும். இப்போது நீங்கள் வந்து கீழே பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி சால்ட் கொஞ்சம் எடுத்து இது மேலே எப்படி போட போகிறோம். இப்படி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இதை இப்படி ஃபுல்லாக எங்கெல்லாம் க்ளூ இருக்கோ அப்படியெல்லாம் இதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் ஒட்டலையோ அங்கெல்லாம் ஒட்டும். இதை கீழே எப்படி தட்டி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ இப்போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி, அப்புறம் ஒரு பெயிண்ட் ப்ரஷ், அப்புறம் பெயிண்ட் தேவை. அக்கா வந்து வெறும் இந்த 2 கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எவ்வளோ கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து திக்காக இருக்கக்கூடாது பெயிண்ட்டு. நீங்கள் வந்து இப்படி கொஞ்சம் இப்படி தொட்டுட்டு நீங்கள் தண்ணியில் டிசால்வ் பண்ணிடலாம். டிசால்வ் பண்ணிவிட்டு இப்படி இப்படி பண்ணும்போது அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதே மாதிரி தொட்டு தண்ணியில் கொஞ்சம் டிசால்வ் பண்ணிவிட்டு அப்படி பெயிண்ட் பண்ணணும். நீங்கள் நீங்கள் வந்து நிறைய கலர் யூஸ் பண்ணலாம். அக்கா வெறும் 2 கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு தடவை தொட்டாலே அது வந்து நீங்கள் அப்படியே தண்ணியில் மட்டும் தொட்டிங்கன்னா போதும். அப்புறம் கொஞ்சம் பெயிண்ட் லெஸ் ஆகும்போது கம்மியாகும் போது நீங்கள் கொஞ்சம் பெயிண்டில் தொட்டுட்டு அப்புறம் திரும்பி டிசால்வ் பண்ணலாம். இப்போ அக்கா வந்து இன்னொரு கலர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்படி பண்ணிகிட்டே போகணும். நீங்கள் நிறைய கலர் யூஸ் பண்ணலாம். அக்கா வேறு 2 கலர் தான் யூஸ் பண்ணேன். நம்மளோட சால்ட் பெயிண்டிங் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எந்த டிசைன் வேணாலும் பண்ணலாம். அக்கா வந்து வெறும் ரெயின்போ பண்ணேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சரியா? Hello friends, hope you all are good and safe. Nice to see you all again. And today we are going to learn from John Gospel chapter 4, a special meeting with Jesus and with a special person. I'm sure Jesus was all these days in Judea, and in the Old Testament time the regions was divided into different sections. The one section was Judea, other section was Samaria, the third section was Galilee, the fourth section was Decapolis.
and these regions were the New Testament time. And Jesus was traveling from Judea to Galilee. In fact, when people were traveling, they have to travel through a region called Samaria. Samaria, those people who lived in Samaria, they were called as Samaritans. They called us low caste people, maybe untouchable sometimes. Maybe because of the reasons they had a lot of histories behind, these people were considered to be the low caste and untouchable. And Jesus loved everyone. He intentionally planned to travel through the region of Samaria. He wants to meet some special person during his travel. In those times, normally Jesus and his disciples traveled by walk. When Jesus was traveling, they traveled from Judea to Galilee via Samaria. He found a well during a noon time. You remember last time when we learned about Nicodemus and Jesus were meeting in the midnight, isn't it? But now Jesus is going to meet someone in the noontime, very hot sunny day. It was a daytime, the sunlight was so bright, it was in fact very hot. Jesus was very tired traveling and walking, and he sat on a well which was built during the Old Testament time by Jacob. This was a very traditional well. Do you know what is well? Well is a place where people draw water from the bottom of the earth, and they built a wall around that, and people used to come and take water and they go to the villages for usages. And Jesus sat over the well by noontime, and he also told his disciples to get some food from nearby village. So all the disciples went around to get some food for master. By the time Jesus was alone, and there came a special person to meet Jesus, and Jesus knew this person is going to come and draw water from that well. He wanted to meet that woman, and he wanted to fix some problem in her life. So Jesus planned this travel very intentionally. That guest, that woman, traveled from a nearby village. She came to meet Jesus to the well nearby. In fact, she came to draw water. Normally in those times, people draw water either in the morning or in the evening. But unfortunately, this woman used to come only in the noontime because she avoided public. Because she doesn't want to see anyone in the village, because she had some bad life she was leading. But Jesus knew her all her life about. I'm sure, my dear friends, He is God. He knows every one of our life. He knows our secret life. He knows our public life. Even He knows the secret life of this woman. And when she came to well, Jesus asked a question to the woman, "Can you give me a water to drink?" The woman said, "You are a Jew. How can you ask me? We are Samaritans. We are not supposed to give you water." Jesus asked this question very intentionally, purposefully. Also, she said, I see you as a prophet, because this Jesus started telling about her life. And Jesus said, "Why don't you go and bring your husband?" And she said, "I don't have a husband." You know, my dear friends, she was leading a bad life, having 5 husbands. Jesus knew about it, and he wants to fix the problem of her secret life. My dear boys and girls, do you have a secret life in your life? Do you have a hidden life in your life? Sometimes we do things in secret. We think nobody knows, but Jesus is the God who understands, who knows every in and out of every individual. He wants to fix the problems of our hidden life. He wants to solve the problems of our secret life. So, He met that woman in a private place. He doesn't want to put her into public. He doesn't want to put her into a problem pointing in front of many other people. He's so gentle, God, Jesus. So Jesus said, "Why don't you bring your husband?" She said, "I don't have a husband." He wants to fix the problem of her secret life. He said, "I am going to give you a eternal water. If you drink that water, you will not get a thirst in your life." But she thought that is going to be the real water from the well. But in fact, my dear boys and girls, do you remember whenever Jesus was talking about the spiritual things, but the Nicodemus and this woman Samaritan, both were talking about the worldly things. Many times you and I don't understand spiritual things because we are not solving our inner problems.
We are not willing to solve our inner secret problems. Unless you and I are solving the inner problems, God cannot reveal us the spiritual things. Many of your friends or my friends used to ask us a question about spiritual things, about God and about the world, about the spiritual world, but we are unable to give answers to those questions, isn't it? But Jesus says today, I want to solve your inner problems. I want to solve your secret problems. If we don't fix the problems in your life, I cannot talk to you about the spiritual things. So, Jesus wanted to solve the problem of our secret life. And Jesus said, I can give you living water, you will never get thirst, but you have to believe me as Messiah. And Jesus, when he was talking to that woman understood he is more than a prophet. First, she said, you are a Jew. Second, she said, you are a prophet. And now she said, I see you as a Messiah. My dear friends, understanding Jesus is more important in your life. The more you know God, the more your problems are solved. Jesus revealed himself as a true Messiah to this world. When she understood that Jesus is a true Messiah and she forgot about her life, she totally forgot about her coward, timid life she was leading. Suddenly she became so bold and she was so courageous. She said, you are a Messiah. I know that you can solve all the people problem. Immediately the woman ran back into the village again. Do you think how she became bold? She was very coward. She was very timid. Even just as Nicodemus, she doesn't want to see herself in the public. But now the same woman running back to the village again, telling the whole people, and here there is a man who have come from God. My dear boys and girls, this is very important in the Bible that we all should understand. Jesus is not just a prophet. Jesus is not just a prophet and Jew. He is not just as a miracle man. He is the Son of God. She went into the village and called all the people. How bold she was. Who gave her that courage? How she became the brave woman to talk about Jesus to the whole village. It is just because of one problem Jesus solved in her inner life. If you commit your life today to Jesus, if you open your secret problems with Jesus today, if He is going to solve all your inner problems, you can be bold as this woman talking about Jesus to the whole world, my dear boys and girls. God wants you. God wants to use you to the whole village, to the whole world, to tell that Jesus is the true Messiah, the Son of God. That brave and courage had come to that woman just because of one reason. When she solved and her inner problem is removed, she removed her guilt. She come out of her sinful life. She had removed her guilt from her life. So she becomes so bold and courage and went around the people and she told everyone that Jesus is the true Messiah. And not only that, the whole people of the village, they came to meet Jesus. And they requested Jesus, Master, why don't you come and stay with us? I told you in the beginning, no Jew will interact with the Samaritans. Jew people will never interact or go or sit or talk or mingle with the Samaritans. The Samaritans were considered to be the low caste. It is because long years back, they were all mixed tribes because of Assyrian captivity over the land. So these Samaritans were considered to be the impure Jew community. But Jesus accepted everyone. And we need to accept everyone today, my dear boys and girls. No matter what religion your friends are, no matter what faith they belong, no matter how your neighbors are, how they are, their behaviors, how their characters, doesn't matter at all. God wants to fix your problem and fix the problem of others through you. So if you commit your life to Jesus today, He is going to solve your secret, hidden, inner problems. And then you will be the blessing for the many people around you. We don't need to be a differentiate people. And God loves everyone. The whole people in the village, they came to Jesus and they requested Jesus to come and stay with him. Jesus, in fact, stayed with those people for 2 days and then he traveled to Galilee. My dear friends, God has a purpose for every one of us.
whether you are leading a secret life, whether you are in a hiding life, doesn't matter, no problem. Come and open with Jesus. Open your heart to Lord Jesus. Show the inner problem to him. He knows you. What is the weakness of your life? He understands. If you commit your life to Jesus, he will fix your problem, and he is going to use you just as a woman, so brave and courage to tell about Jesus to the world. Hope God bless you and continue to speak through this word to your heart, and we will catch you soon again next time. தனிமை நிறைந்த வாழ்விலே என்னை இயேசுவே தேடி வந்தாரே. யாருமில்லை என்று ஏங்கினேன், எந்த நேகம் நீக்கி என்னை ஏற்றாரே. தனிமை நிறைந்த வாழ்விலே என்னை இயேசுவே தேடி வந்தாரே. யாருமில்லை என்று ஏங்கினேன், எந்த நேகம் நீக்கி என்னை ஏற்றாரே. அள்ளி அழைத்தார், என்னை அள்ளி அழைத்தார். துள்ளி குதிப்பேன், துதி கீதம் பாடுவேன். அள்ளி அழைத்தார், என்னை அள்ளி அழைத்தார். துள்ளி குதிப்பேன், துதி கீதம் பாடுவேன். எல்லையில்லா இன்பம் எனக்குள்ளே, அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே. எல்லையில்லா இன்பம் எனக்குள்ளே, அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே. கைகளை கூப்பி கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாத்து உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் சண்டே ஸ்கூல் நடைபெறுவதற்கு நீங்கள் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாய் உம்மை துதிக்கவும், உம்முடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவும், உம்முடைய வேத பகுதிகளை அறிந்து கொள்ளவும் பிள்ளைகளுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இதன் மூலமாய் பிரயோஜனம் அடைய நீங்க உதவி செய்யுங்க. இதற்காக உழைத்த ஒவ்வொரு பேரையும் நீங்க ஆசீர்வதிங்க. உடைய கிருபையும் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்பட பண்ணாமல் தீமையில் என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். சண்டே ஸ்கூலெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா? சரி, நேற்று வந்து நம்ம ஜூனியர்ஸுக்கு ஜூமில் சண்டே ஸ்கூல் வச்சுருந்தோம். இந்த சாட்டர்டே வந்து பிகினர்ஸ் அண்ட் ப்ரைமரிக்கு நம்ம ஜூமில் சண்டே ஸ்கூல் வைப்போம். கூடிய வரைக்கும் எல்லாரும் அட்டென்ட் பண்ண பாருங்கள். சரியா சில்ட்ரன்? அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது வரைக்கும் காட்ஸ் லவ் பி வித் யூ ஆல். ஹாவ் அ சேஃப் வீக். God be with you and have a wonderful month of September. Bye children. God bless you all.